கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த கும்பராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. கும்பராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த கும்பராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய கும்பராசி பலனுக்குள் நுழையலாங்களா? கால புருஷ தத்துவத்தின் 11வது ராசியான ஞானத்திற்கும் புரட்சிகரமான சிந்தனைக்கும் எதற்கும் அஞ்சாத புதுமைக்கும் சொந்தக்காரரான கும்பராசி நேர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் நவகிரகங்களின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும்ங்க. கும்பராசி நேர்களே, இது உங்கள் வாழ்க்கையின் பொருளாதார பக்கங்களை புரட்டி போடுற காலமா இருக்குதுங்க. ஏன் இதை இன்று இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் தெரியுமா? நவகிரகங்களின் இளவரசன் புதன் பகவான் மீன ராசியில தனது வக்ரகதியை தொடங்கி இன்று வேகம் பெறுகிறாருங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகும் நேரம்ங்க. கும்பராசியை பொறுத்தவரை புதன் பகவான் ஒரு மிக மிக விசித்திரமான கிரகம்ங்க. அவர் உங்கள் அறிவு, புத்திசாலித்தனம், குழந்தைகளின் மேன்மை மற்றும் பூர்வ புண்ணியத்தை தீர்மானிக்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதிங்க. அதே சமயம் எதிர்பாராத மாற்றங்கள், மறைமுக வருமானங்கள் மற்றும் ஆயில குறிக்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அவர்தான் அதிபதிங்க. இப்படி ஒரு கையில புண்ணியத்தையும் மறு கையில மர்மமான பலன்களையும் வைத்திருக்கும் புதன் பகவான் இப்போது உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அமர்ந்து வக்ரம் அடைகிறாருங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா 8ஆம் அதிபதி போய் 2ல வக்ரம் ஆகிறாரா? அப்போ பண நஷ்டம் வருமா, குடும்பத்துல சண்டை வருமான்னு நீங்க பயப்படலாமுங்க. ஆனா ஜோதிடத்தின் மகா ரகசியம் என்னன்னா, 5 மற்றும் 8ஆம் அதிபதி தனஸ்தானத்துல வக்ரம் பெறுவது என்பது புதையல் யோகம் போன்ற ஒரு மறைமுக தனவரவை உண்டாக்குமுங்க. அதாவது நீங்க தேடி போகாத செல்வம், எப்போதோ செய்த தர்மத்தின் பலன் இப்போது உங்களுக்கு பணமழைய கொட்ட போகுதுன்னு அர்த்தம்ங்க. கும்பராசி நேர்களே, கடந்த சில மாதங்களா உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனா கையில காசு நிக்க மாட்டேங்குது. 9ல ஒரு நிம்மதி இல்லையே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிக்கிறது இல்ல, வாக்குவாதம் வந்துடுது அப்படின்னு. நல்லது, நம்மளோட அறிவுக்கும் திறமைக்கும் இந்த அங்கீகாரம் இன்னி கிடைக்கலையேன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாமுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியிலே அமர்ந்து யோகத்தை தந்து உங்களை செதுக்கியிருக்கிறாருங்க. ஆனா பாருங்க, அந்த செதுக்கப்படும் காலம் முடிந்து நீங்க ஜொலிக்கும் காலம் ஆரம்பமாகுதுங்க. இந்த வக்ரபுதன் உங்கள் பேச்சையும் உங்கள் வருமானத்தையும் ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுத்து செல்ல போறாருங்க. 2ல வக்ரம் பெறும் புதன் உங்கள் வாக்க ஒரு வாக்கு சித்தாக மாற்றி நீங்கள் சொல்வதெல்லாம் பலிக்க போகிறதா? 10 வருடமா வராத வாராக்கடன் அல்லது நீங்கள் மறந்து போன ஒரு பழைய முதலீடு இப்போது வட்டியும் முதலுமா திரும்ப போகிறதா? இல்ல உங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகள் உங்கள் குடும்பத்தையே ஒரு ராஜபோக வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல போகுதான்னு பார்க்கலாங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? 2ஆம் இடம் என்பது உங்கள் கஜானா. அங்க உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி வக்ரம் அடையும் போது உங்கள் முன்னோர்களின் ஆசி ஒரு பண முடிப்பாக உங்கள் கையில வந்து சேரப்போகுதுங்க.
இந்த வீடியோல நான் சொல்லப் போகும் ஒவ்வொரு தகவலும் உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த 10 வருடத்துக்கு தீர்மானிக்க போகுதுங்க. அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வீடியோவோட கடைசியில நான் சொல்லப் போற அந்த ஒரு ரகசிய எச்சரிக்கையை கவனிக்காம விட்டீங்கன்னா வரப்போற ஜாக்பாட் யோகம் உங்கள் கையை விட்டு நழுவி போகும் வாய்ப்பு இருக்குதுங்க. வாருங்கள், கும்பராசிக்கு இந்த வக்ரபுதன் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக மிக விரிவா ஆழமா பார்க்க போறோங்க. இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக மிக முக்கியமான உங்கள் கண்களாலேயே நீங்க நம்ப முடியாத அந்த பகுதிக்கு வந்திருக்கோங்க. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல வக்ரம் பெற்றா என்ன நடக்கும்? ஜோதிட சாஸ்திரத்தின்படி 8ஆம் அதிபதி 2ல வக்ரம் பெறுவது என்பது ஒரு புதையல் யோகம் போன்றதுங்க. 8 என்பது மறைந்திருக்கும் பொருட்கள், 2 என்பது உங்க கைக்கு வரும் பணம்ங்க. உங்க வாழ்க்கையில நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்டமான அதிசயங்கள் என்னன்னு இப்ப அணு அணுவா பார்க்கலாமுங்க. எதிர்பாராத பணவரவு, அந்த புதையல் ரகசியமுங்க. முதலாவதா கும்பராசி நேயர்களுக்கு நிகழப்போகும் அந்த மிகப்பெரிய அதிசயம் திடீர் தனவரவு. கடந்த பல வருடங்களா நீங்க யாருக்கோ கொடுத்த பணம் இது வராதுன்னு அவன் நம்மளை ஏமாத்திட்டான்னு நீங்க மனதளவுல தள்ளுபடி செய்த ஒரு பெரிய தொகை இப்போது ஒரு அதிசயம் போல வட்டியும் முதலுமா உங்க கதவை தட்டுங்க. 8ஆம் இடம் என்பது இன்சூரன்ஸ், பழைய பாக்கிகள் மற்றும் உயில்வழி சொத்துக்களை குறிக்குமுங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து ஒரு கணிசமான தொகை உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்து சேருமுங்க. பழைய பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது நிலத்தின் மதிப்பு திடீரென உயர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தருங்க. இது நீங்கள் உழைக்காமல் உங்கள் பூர்வ புண்ணியத்தால உங்களுக்கு கிடைக்க போகும் இலக்குங்க. குடும்பத்துல நிலவிய இருட்டு விலகி ஒளி பிறக்கும் மிராக்கிளுங்க. 2ஆம் இடம் என்பது உங்கள் குடும்பம்ங்க. கடந்த சில காலமா உங்கள் குடும்பத்துல ஒரு இறுக்கமான சூழல், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அல்லது குழந்தைகளால மனக்கவலைன்னு நீங்க தவிர்த்திருக்கலாம்ங்க. ஆனா பாருங்க, இந்த வக்ரபுதன் உங்கள் குடும்பத்திற்குள்ள ஒரு சமாதான தூதுவரா வரப்போறாருங்க. 5ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகுங்க. அவர்கள் படிப்பிலோ அல்லது வேலையிலோ நீங்க எதிர்பார்க்காத ஒரு சாதனையை செய்வாங்க. பிரிந்திருந்த உறவுகள் தாங்களாகவே தேடி வந்து பேசுவாங்கங்க. உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் ஒரு மிராக்கிள் போல தொடங்குங்க. உங்கள் குடும்பமே மீண்டும் ஒரு ராஜகோபுரமா தலை நிமிரும் அதிசயம் இங்க அரங்கேறுங்க. வாக்கு சித்தி மற்றும் மரியாதைக்குரிய அங்கீகாரம். 3ஆவதாக 2ஆம் இடம் என்பது உங்கள் வாக்குங்க. வக்ரபுதன் உங்கள் நாவிலேயே அமர்ந்து ஆட்டம் காட்ட போறாருங்க. நீங்க யாரிடம் என்ன பேசினாலும் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. குறிப்பா தொழில் ரீதியா நீங்க வைக்கும் கோரிக்கைகள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் நீங்க கேட்டதை விட கூடுதல் லாபத்தோடு உங்களுக்கு கிடைக்குமுங்க. உங்களை இவ்வளவு காலம் ஒரு சாதாரண ஆளா பார்த்த மேலதிகாரிகள் அல்லது சமூகம் உங்கள் பேச்சில் இருக்கும் அந்த தெளிவையும் ஞானத்தையும் பார்த்து வியப்பாங்க. கும்பராசிக்காரர் சொன்னா அது நடக்குங்கிற ஒரு நற்பெயர் உங்களை தேடி வருமுங்க. உங்களை ஒதுக்கி வைத்த இடத்திலேயே உங்களை ஒரு தலைவனா அமர வைக்கும் மகா அதிசயம் நடக்குமுங்க. கும்பராசி நேயர்களே, உங்கள் கஜானா நிறைய போகுதுங்க, உங்கள் முகம் மலரப் போகுதுங்க. ஆனால் நண்பா, பணம் வரும்போது கூடவே ஒரு ஆபத்தும் வருங்க. அந்த ஆபத்து உங்க பேச்சிலேயே ஒளிந்திருக்குதுங்க. அந்த படுகுழியில நீங்க விழாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய அந்த எச்சரிக்கை என்ன? வாருங்கள், அதை தெளிவா பார்க்கலாமுங்க. இதை கேட்டால் மட்டுமே உங்க ஜாக்பாட் யோகத்தை தக்க வைத்து கொள்ள முடியுங்க. கும்பராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை, இதுவரை நம்ம பார்த்த அந்த திடீர் தனவரவு மற்றும் குடும்ப மகிழ்ச்சி உங்களை ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துல ஆழ்த்தி இருக்குமுங்க. அப்பாடா, கஷ்டம் எல்லாம் முடிஞ்சது, இனி நமக்கு ஏறுமுகம்தான்னு நீங்க கனவு காண தொடங்கி இருப்பீங்க. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய சூட்சமம் ஒளிந்திருக்குதுங்க. உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல வக்ரம் பெறுவது என்பது ஒரு கையில தேனையும் மறு கையில விஷத்தையும் வைத்திருப்பதற்கு சமம்ங்க.
நீங்க அந்த தேனை மட்டும் அருந்த வேண்டுமானால் நான் சொல்லும் இந்த ரகசிய எச்சரிக்கைய உங்கள் அடிமனதுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. வாய திறக்காதீங்க. ஏன்னா கும்பராசிக்கு மட்டும் இந்த எச்சரிக்கை இவ்வளவு தீவிரமா சொல்லப்படுது. இதோ அந்த அதிர்ச்சிகரமான ஜோதிட காரணங்கள். பணத்தை விழுங்கும் பார்வை உங்கள் லாபத்தை மறைத்து வையுங்கள். முதலாவதா 2ஆம் இடம் என்பது உங்கள் கஜானா. அங்க புதன் அதிபதி வக்ரமாவதால உங்களுக்கு வரும் பணத்தை விட அந்த பணத்தால் வரப்போகும் கண் திஷ்டி மிக அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கைக்கு வருதுன்னா அதை உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களிடம் கூட பகிராதீங்க. எனக்கு இன்னைக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சது, நான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ சம்பாதிச்சேன்னு நீங்கள் பெருமையாக சொல்லும் அந்த ஒரு வார்த்தை அடுத்த சில மணி நேரங்கள்லே ஒரு தேவையற்ற செலவையோ அல்லது நஷ்டத்தையோ கொண்டு வந்து விடுங்க. உங்கள் பணப்பை எவ்வளவு நிறைகிறதோ அவ்வளவு தூரம் உங்கள் வாயை பூட்டிக் கொள்ளுங்க. இல்லைன்னா வந்த பணம் வந்த வழியே ஓடுங்க. சொந்த பந்தங்களுக்குள் வரும் வாக்குவாதம் 10 வருட பகை. 2ஆம் இடம் என்பது உங்கள் குடும்ப உறவுகளை குறிக்குங்க. 8ஆம் அதிபதி வக்ரமாவதால நீங்கள் சாதாரணமாக சொல்லும் ஒரு விஷயம் உங்கள் இரத்த பந்தங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய விரிசலை உண்டாக்குமுங்க. கடந்த காலத்துல நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை தயவு செஞ்சு கிளறாதீங்க. அன்னைக்கு நீ அப்படி பேசினாலதான் எனக்கு இவ்வளவு நஷ்டம்னு நீங்க நியாயம் பேச போனா அது ஒரு மிகப்பெரிய சண்டையில போய் முடியுமுங்க. 10 வருடங்களா இருந்த பாசம் ஒரே நிமிட வாய் தடிப்பால உடையவாய் இருக்குதுங்க. குறிப்பா உங்க வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. உங்க அமைதிதான் உங்க குடும்பத்தின் நிம்மதியை காப்பாற்றும் கவசம்ங்க. ஆயுள் மற்றும் ஆரோக்கிய எச்சரிக்கை. 8ஆம் அதிபதி 2ல வக்ரமாவதால உங்கள் உணவு விஷயத்திலையும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்திலையும் ரகசியம் காப்பது அவசியம்ங்க. தேவையற்ற வெளி உணவுகளை தவிர்த்து விடணுங்க. அதே போல உங்களுக்கு இருக்கும் ஒரு சின்ன உடல் உபாதையை மிகைப்படுத்தி யாரிடமும் சொல்லாதீங்க. அது தேவையற்ற பயத்தையும் மன அழுத்தத்தையும் உங்கள் குடும்பத்தினருக்கு கொடுத்துடுங்க. வாக்கு சாபம் பலிக்கும் நேரம்ங்க, ஜாக்கிரதைங்க. கும்பராசி நேயர்களே, 5ஆம் அதிபதியும் 2ல வக்கரமாவதால உங்கள் வாக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்குதுங்க. அதாவது கோபத்துல யாரையாவது திட்டிவிட்டாலோ அல்லது உனக்கு இப்படித்தான் நடக்கும்னு சாபமிட்டாலோ அது அப்படியே பலிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா அதன் மூலம் வரும் பாவம் மூட்டை உங்களைத்தான் வந்து சேருமுங்க. அதனால யாரையும் நிந்திக்காதீர்கள். கசப்பான நேரங்களில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடணுங்க. உங்கள் நாக்கு உங்க கௌரவத்தை உயர்த்தவும் செய்யும், அதே நாக்கு உங்க கௌரவத்தை பாதாளத்துல தள்ளவும் செய்யுங்க. கும்பராசி நேயர்களே, நீங்க ஒரு தவம் இருப்பவரை போல அமைதியா இருக்கணுங்க. உங்க கஜானா நிறைவத உலகம் பார்க்கட்டும், ஆனால் உங்க வாய் சொல்லக்கூடாதுங்க. உங்க அமைதியே உங்க ராஜயோகத்தை உறுதி செய்யுங்க. அந்த ராஜயோகத்தை அப்படியே நிலைநிறுத்த நீங்க செய்ய வேண்டிய அந்த ரகசிய பரிகாரங்கள் என்ன? வாருங்கள் அடுத்த பகுதியில மிக விரிவா பார்ப்போங்க. இதுவரை கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான திடீர் பணமழையும், அதே சமயம் உங்கள் பேச்சால் வரப்போகும் அந்த மகா எச்சரிக்கைகளையும் பார்த்தோம்ங்க. இப்போது அந்த தடைகளை தகர்த்தெறிந்துட்டு புதன் பகவானின் அருளையும் அந்த பூர்வ புண்ணிய பலத்தையும் பூரணமாக பெற்று உங்கள் அந்த ராஜபோக வாழ்க்கையை உறுதி செய்ய நீங்க செய்ய வேண்டிய அந்த 5 பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாங்களா? அதாவது மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் துளசி சித்தம்ங்க. புதன் பகவானுக்கு அதிபதி மகாவிஷ்ணு. 2ஆம் இடத்து தோஷம் நீங்க விஷ்ணு வழிபாடு ஒரு கவசம் போன்றதுங்க. புதன்கிழமையன்று அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயார் மற்றும் பெருமாளுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபடணுமுங்க. கோவில்ல தரும் துளசி தீர்த்தத்தை அருந்துவது உங்கள் வாக்குஸ்தானத்தை சுத்தப்படுத்துமுங்க. இதன் மூலம் நீங்கள் பேசும் வார்த்தைகள் தீய விளைவுகளை ஏற்படுத்தாம உங்களுக்கு லாபத்தை தேடித்தருமுங்க. 8ஆம் அதிபதி 2ல வக்கரமாவதால தடைப்பட்ட பணம் உங்கள் கைக்கு வர இந்த தானம் மிக மிக முக்கியமுங்க. 1 கிலோ பச்சை பயிரை எடுத்து அதனுடன் சிறிதளவு வெல்லம் சேர்த்து ஒரு ஏழை பிராமணருக்கோ அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கோ தானமாக வழங்கணுங்க.
புதனின் அம்சமான பச்சை பயிர் மற்றும் குருவின் அம்சமான வெள்ளம் சேரும்போது அது உங்கள் ஜாதகத்துல இருக்கும் தரித்திர யோகத்தை நீக்கி தன யோகத்தை உண்டாக்குமுங்க. மறந்து போன பழைய பாக்கிகள் வசூலாக இது ஒரு சாவி போல செயல்படுமுங்க. கும்ப ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புதன் என்பதால கோமாதா பூஜை அல்லது பசு வழிபாடு உங்கள் முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தருங்க. தினமும் காலையில அல்லது புதன்கிழமை தோறும் பசுமாற்றுக்கு ஒரு கட்டு அகத்துக்கீரை அல்லது ஏதாவது ஒரு பச்சை கீரையை உங்க கையால ஊட்டணுங்க. ஓம் கஜானனாய நமக அல்லது ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லணுங்க. பசுவின் உடலில் 30 கோடி தேவர்களும் வசிப்பதால நீங்க செய்யும் இந்த சிறு உதவி உங்கள் 2ஆம் இடத்து குடும்ப சிக்கலை தீர்த்து பணத்தை உங்களிடம் ஈர்க்கும் காந்தமா மாறுங்க. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி புதன் என்பதால நிற ரீதியான பரிகாரம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தருமுங்க. எப்போதும் உங்கள் சட்டை பையில அல்லது பர்ஸில் ஒரு சிறிய பச்சை நிற கைக்குட்டையை வச்சிருக்கணுமுங்க. அதில் ஒரு காய்ந்த துளசி இலையை வைத்துக்கணுமுங்க. இது உங்கள் 2ஆம் இடத்து வாக்கு தோஷத்தை குறைக்குமுங்க. தேவையற்ற கோபத்தை அடக்கி உங்கள் புத்தியை தெளிவாக்குமுங்க. இதன் மூலம் பணத்தை இங்கே முதலீடு செய்ய வேண்டுங்கிற ஞானம் உங்களுக்கு பிறக்குமுங்க. 5ஆம் இடம் என்பது உங்கள் புத்தி மற்றும் குழந்தைகளை குறிக்குங்க. வசதியற்ற ஏழை மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள், பேனா அல்லது நோட்டு புத்தகங்களை வாங்கி தரணுங்க. கல்வி அறிவை தரும் புதன் பகவான் நீங்க செய்யும் இந்த வித்யாதானத்தால மகிழ்ந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அஷ்டம தோஷத்தை நீக்கி மரியாதைக்குரிய வருமானத்தை உங்களுக்கு தருவாருங்க. இந்த 5 பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றுங்க. கும்பராசி என்பது மர்மமான பலன்களை தரும் ராசிங்க. உங்கள் மனதோடு இந்த தெய்வீக பரிகாரங்களை சேர்த்தா நீங்க ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்வை சந்திப்பீங்க. காலச்சக்கரம் இப்போது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை சுழற்றி கொண்டு வந்திருக்குதுங்க. உங்கள் கஜானா நிறைய போகும் காலம் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இழந்த அந்த நிம்மதியும் கௌரவத்தையும் மீண்டும் அரியணையில் ஏற்ற போகும் காலம்ங்க. உங்கள் 2ஆம் இடத்துல வக்கரம் பெறும் புதன் பகவான் உங்கள் புத்திக்கும் உங்கள் வருமானத்திற்கும் ஒரு புதிய மர்மமான சக்தியை தரப்போறாருங்க. நீங்க எப்போதோ விதைத்த தர்மம் இப்போது திடீர் தனவரவா உங்கள் கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க முன்னோர்களின் ஆசி இப்போது ஒரு கவசமா உங்களை சுற்றி நிற்க போகுதுங்க. கும்பராசி நேயர்களே, இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மூச்சு காற்றா வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வருகிறது, என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது என்பதை யாரிடமும் தம்பட்ட அடிக்காதீங்க. அந்த ரகசியம் உங்கள் வீட்டு சுவருக்குள்ளேயே இருக்கட்டும்ங்க. நினைவில் வைத்து கொள்ளுங்கள், வாயை திறக்காதீங்க. நீங்க காக்கும் அந்த தார்மீக அமைதி தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கைய உங்கள் குடும்பத்திற்கு உறுதி செய்யுங்க. உங்கள் நாக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தை அழுத்து விடாம பார்த்துக்கணுங்க. உங்கள் அமைதியே உங்கள் மிகப்பெரிய பலம்ங்க. கும்பராசிக்கான இந்த தகவல்கள் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தொடங்கும்னு நான் மனதார நம்புகிறேங்க. உங்கள் ஜாதகத்தில் புதன் எந்த நிலையில் இருக்கிறார் அல்லது இந்த வக்ர புதன் பயிற்சி குறித்து உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்கள் என்ன, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களின் ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலளிக்க நான் ஆவலாக காத்திருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்கள் கும்பராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ரகசிய வீடியோவை இப்போதே ஷேர் செய்யுங்க. இன்னும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போதே அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்பொழுதுதான் உங்கள் ராசி மற்றும் நட்சத்திரம் தொடர்பான அடுத்தடுத்த ரகசியங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியுங்க. அடுத்த வீடியோவில் புதன் பகவான் உங்கள் ராசியில் வக்ரம் அடைவதால் நிலைகுலைந்து போகும் மீன ராசிக்கு நடக்க போகும் அந்த பெரிய மிராக்கள் என்ன, அங்கே ஒளிந்திருக்கும் அந்த பெரிய ஆபத்து என்னங்கிறத மிக விரிவாக பார்ப்போங்க. என்றும் உங்கள் நல்வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யும் நான் உங்கள் அந்த நாராயணன் ஆசியும் மகாலட்சுமியின் அருளும் உங்கள் இல்லத்தில் என்றென்றும் நிறைந்து வழியட்டுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.